உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சிபிஐ விசாரணை கொடுத்திருக்காங்க. அதுல வந்து காவிக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் முதலமைச்சர்னு சொல்லி விஜய் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. யார் சொன்னீங்க? அவர் யாரு? விஜய் நடிகர் தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். முந்தா நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். கட்சியின் பேரில் மட்டும்தான் வெற்றி இருக்க முடியும். இன்னைக்கு கூட பிஜேபி அவர் செயல்படுறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் நான் சொல்றேன். திருநெல்வேலி ஸ்பீக்கர் பாருங்க, அவர் வந்து எங்க மாநில மாநாடு விழுப்புரம் பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாநாடு போட்டு நான் அன்னைக்கே சொன்னேன், என்னைக்குமே கன்ஃபியூஸ்டு லாட் கேனாட் ப்ராக்ரஸ். விஜய்கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. நாம தேசபக்தர்களோடு இருப்பதா தேச விரோதிகளோடு இருப்பதா முடிவு பண்ணல. அதனால அவர் நீங்க பாத்தீங்கன்னா வீரமங்கு வேலுநாச்சியார்ல இருந்து எல்லார் படங்களும் வச்சிருக்கார். நீங்க யாருக்காக இருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மவுத் பீஸா தான் இன்னை வரைக்கும் விஜய் செயல்பட்டு இருக்கார். காரணம் கல்வி. இவர் நிலைப்பாடு என்ன? திமுக நிலைப்பாடு என்னவோ அதுதான். கல்வியானது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். அதானே திமுக சொல்லுது, அதானே இவர் சொல்றார். அப்படி இருக்கிறது இவர் எப்படி எங்களுக்கு மவுத் பீஸாவோ எங்களுக்கு பி டீமாவோ இருக்க முடியும்? இருக்க முடியாது. அவங்க அம்மா சிறுபான்மையினர், அதனால திமுகவுடைய வாக்குகளை அவங்க அம்மா சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பிரிக்கிறது. அவங்க அம்மா சிறுபான்மைன்னு யார் சொன்னா? இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்திருக்காரு அப்பாவு. அவங்க அம்மா பேர் பிரிப்பதற்காக அவங்க அம்மா பேர் என்ன? சோபா யாரு? சிறுபான்மையினர் இவர் சொல்றாரு, அப்பாவு சொல்றாரு. நீங்க நான் ரொம்ப பர்சனல் விஷயத்துக்கு போக விரும்பல. திரு சந்திரசேகர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் மனைவியின் தகப்பனார் என்ன பேசினார்னு பப்ளிக் டொமைன்ல இருக்கு ஏற்கனவே. நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன நான் கேட்கிறேன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐ எம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன் சொன்னது எதுக்காக? எதுக்காக? விஜய்க்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினர் ஓட்டு பிரிந்து விடக்கூடாது என்று நானும் ஒரு கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பைரண்ட் கிறிஸ்டியன் வாக்கு வங்கிக்கு பேசின பேச்சா இல்லையா? அது நான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்ல, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். உதயநிதி ஐ எம் ப்ரௌட் கிறிஸ்டியன்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு காரணமே நானும் கிறிஸ்தவ முதல்வர் ஆஸ்பைரண்ட், நாட் விஜய் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி பேசினதுதான் பேச்சு. இதுக்கு அப்பாவு அவர்கள் பதில் சொல்லட்டோங்கிறேன். நான் சும்மா இந்த கல்லை ஊட்டி அடிச்சுட்டு ஓடக்கூடாது. நான் கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு அப்பாவு அவர்கள் பதில் சொல்லணும். ஸ்டாலின் பேசினதே அந்த சிறுபான்மையினர் என்கின்ற பேரில் நீங்க ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற வாக்கு வங்கி சேதப்படக்கூடாதுங்கிறதுக்காக பேசின மோசடி பேச்சு. ஏன்னா நான் ஐ எம் அ ப்ரௌட் ஹிந்துன்னு சொன்னேன்னா என்ன கம்யூனல்ங்கிறீங்க? அப்போ உதயநிதி ஐ எம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன் சொன்னது செக்குலர் பேச்சா? யாரை ஏமாத்துறார் அப்பாவு? உங்க அதிகார சட்டமன்றத்துக்குள்ள மட்டும்தான், வெளியில போய் பேச வேண்டாம். அதனால உதயநிதி பேசியதுதான் மத ரீதியிலாக ஓட்டு பேங்க டார்கெட் பண்ணி பேசின பேச்சு. இந்து சமய அறநிலையத்துறையோட கோவில்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. 3000 கோயில்களுக்கு மேல அறநிலையத்துறை கும்பாபிஷேகம் பண்ணி எந்த ஆட்சியும் செய்யாத சாதனையை வந்து படைச்சிருக்கிறதா அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அனதர் ஃப்ராட். கும்பாபிஷேகம் நல்ல விஷயம் தான். இல்ல யார் பண்ணது? நான் இப்ப திருச்செந்தூர்ல முருகப்பெருமானை தரிசிக்க போய்கொண்டிருக்கேன். ஆன்மீக கொடையாளர் சிவநாடர் அவர்கள் 200 கோடிக்கு மேல் கொடுத்தாரா இல்லையா? 300 கோடிக்கு மேல உண்டியல் பணம் வந்ததா இல்லையா? இந்த சேகர் பாபுவோட அப்பம்புட்டு காசா? நான் சொல்லல இந்த வார்த்தை, என்னது இல்ல, உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு நிதி அமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வி. அன்னைக்கு அது தப்பு இல்லைன்னா இப்ப நான் கேட்கறது தப்பு இல்லை. சரி, என்னோட பெர்டினன்ட் கொஸ்டின் 6/7/2021 சுவோமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவ் அவர்களுடைய தீர்ப்பு.
அந்த கேஸ்ல கார்த்திகேயன்கிற அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் அவரோட அபிடவிட்ல 1274 கோயில்கள் either they are totally dilapidated or partially dilapidated. அரசாங்கத்தின் நோக்கம் அந்த 1274 கோவில்களையும் புனர் நிர்மாணம் செய்வது. நான் கேட்கிறேன், சேகர் பாபு கிளைம் பண்றதுல அந்த 1274ல எத்தனை கோவில் இருக்கு? ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோவில், அதுல பக்தர்களுடைய நன்கொடையில நடந்து கொண்டிருக்கின்ற குடமுழுக்குக்கு நீங்க எப்படி கிரெடிட் கிளைம் பண்ண முடியும்? மாறாக என்னோட இன்னொரு கேள்விக்கும் சீஃப் மினிஸ்டரோ சேகர் பாபுவோ பதில் சொல்றாங்க. அறநிலையத்துறை ஒரு கோவிலை கையகப்படுத்தும் பொழுது அந்த கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிளா இருந்ததா இல்லையா? அந்த கோவில் செயல்படுகின்ற கோவிலா இருந்தது, அதுல உண்டியல்ல பணம் வந்தது, அதனாலதானே நீங்க கையகப்படுத்தினீங்க. இல்லைன்னா அறநிலைத்துறை செயல்படாத கோவில வெறும் இடிபாட எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப இந்த 1274 கோவில்கள் சிதைந்து போனதற்கு குற்றவாளி இந்த அறம் கெட்ட அறநிலைத்துறையா இல்லையா? உங்களை கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளணுமா வேண்டாமான்னு கேட்கிறேன் நான். என்ன மோசடி? நீங்க அபிடவிட்ல ஒத்துன்னு இருக்கிறது, என் கற்பனையில சொல்றது இல்ல. 1274 கோவில்கள் either totally or partially dilapidated. நீங்க அந்த கோவில்களை அபகரித்த பொழுது, அறநிலையத்துறை இந்து கோவில்களை அபகரித்த பொழுது அவை செயல்படும் கோவில்களாக இருந்தன. அது நீங்களே உங்க வக்கீல் கார்த்திகேயன் அவர் அபிடவிட்ல சொல்றார். சிதைஞ்சு போச்சு. அப்ப சிதைய விட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாமா? தூக்கில போடணும் சார். இந்து கோவிலை நீங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சையாவது கையகப்படுத்தி அழிப்பீர்களா? ஒரு மாஸ்க கையகப்படுத்தி அழிப்பீர்களா? இந்து கோவில்கள் 1200க்கும் மேற்பட்ட ஆன் யுவர் ஓன் அட்மிஷன், அதுவே டோட்டல் டிராஸ்டிக்கலி அண்டர் எஸ்டிமேட்ங்கிறது என் கருத்து. அப்படி இருக்கிறத இவ்வளவு மோசமான தீய சக்திகள் இந்த திராவிட இயக்கங்கள் நீங்க கையகப்படுத்தி அழிச்சுட்டீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுக்கு யாரு தண்டிக்கிறது? இந்த சேகர் பாபுவை என்ன பண்றது? அதனால இந்து மதத்தின் எதிரிகள் இவர்கள். அதனாலதான் பிஜேபி சொல்லுது அறநிலைத்துறை அறமற்ற துறை. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.